தனுஷ் அவருக்கு எதிராக ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்த பற்றியும் ஒரு முறை கூட வாய் திறக்கவில்லை. ஆனால் முதல் முறையாக நேற்று வாய் திறந்திருக்கிறாரு. குபேரா படத்துடைய இசை வெளியீட்டு லாயின் பொழுது தனுஷ் பேசுனதை ரஜினி சார் கோவப்பட்ட எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த கோவத்தை நான் நேற்று அவருடைய பேச்சில் நான் பார்த்தேன். அவருடைய பிரச்சனையே நிறைய இருக்கு. ஃபேமிலி பிரச்சனை, அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் ஆனது, பசங்க வளர்ந்துட்டாங்க, அவருடைய எஜுகேஷன், இவ்வளோ டென்ஷன் எல்லாம் மனசுக்குள்ள சில வழிகளோட அவர் எதை பற்றி கவலைப்படாம முடிட்டு இருக்காரு. நீங்க இந்த நடிகை வேற யாரு கூட ஓடி போச்சு, டைவர்ஸ் ஆச்சு, அது காரணம் தனுஷ்னு சொன்னீங்கன்னா முட்டாத்தனமா இல்லை. ஒரு செங்கலை கூட நீங்க பிடுங்க முடியாது. நான் சொல்றேன் அவரு அது பேசுனதே ஜெனியூனிட்டா பேசியிருக்காருன்னு சொல்ல வரேன். செங்கலை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா தனுஷோடைய சமீபத்தில் கூட அவருடைய மகன் யாத்ராவுக்கு ஒரு பட்டமளிப்பு விழா, இருவரும் சேர்ந்து போறாங்க, ப்ரௌட் பேரண்ட்ஸ்னு போடுறாரு. தனுஷும் ஐஸ்வர்யம் சேர்றதுக்கான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. பசங்க அதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கருவியா அவனுடைய பட்டமளிப்பு விழா. ரஜினி சார் நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு நடிகர் சகாப்தங்கிறத விட்டுட்டு அவரும் ஒரு பொண்ணுக்கு ஒரு தந்தை அப்படிங்கும் போது ஐஸ்வர்யோட லைஃப் இப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவருடைய வழி அவருக்கு தெரியும் இல்லையா. மீண்டும் தனுஷும் ஐஸ்வர்யம் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அதோட சந்தோஷம் ரஜினி சாருக்கு உலகத்தில் இருக்கவே இருக்காது. தாராவி கதையம்சத்தில் பல படங்கள் வந்திருக்கு. நம்ம ரஜினி சாரே படம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த படம் நிச்சயம் தேசிய விருதை வாங்கி தரும் சொல்றாங்க. படம் பிரமாதமா வந்திருக்கு. தனுஷ்க்கு ஸ்பேஸ் நாகார்ஜுன நிறைய கொடுத்துருக்காரு. தக் லைஃப்ல எப்படி சிம்புக்கு கமல் கொடுத்தாரோ அதே மாதிரி நாகார்ஜுன தனுஷ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட் முக்கியமா அதை கொடுத்துருங்க. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமாவில் சர்ச்சைக்கு போன பெயர், சர்ச்சையால் இந்த பெயரால் தான் சர்ச்சை அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்தாலே இவர் தான் காரணம் அப்படின்னு கடந்த ஒரு 10 வருடங்களாக முத்திரை குத்தப்பட்டு விட்டார். அதற்கு காரணம் தனுஷும் கூட. கடந்த காலங்களில் அவர் நடந்து கொண்ட விதம் அப்படின்னு ஒரு சில யார் எடுத்துக்கலாம். ஆனால் தற்பொழுது தனுஷ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. அவர் பாட்டு தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்பொழுது மீண்டும் எந்த விஷயம் வந்தாலும் தனுஷை கொண்டு போய் அதில் கோத்து விடுற வழக்கம் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்குது. அவருக்கு எதிராக ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்த பற்றியும் ஒரு முறை கூட வாய் திறக்கவில்லை. ஆனால் முதல் முறையாக நேற்று வாய் திறந்திருக்கிறாரு. குபேரா அந்த படத்துடைய இசை வெளியீட்டு லாயின் பொழுது ரொம்ப எமோஷனலாகி பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. முதல்ல பார்த்தீங்களா அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம்? பார்த்தேன் சார். தனுஷ் பேசுனதை ரஜினி சார் கோவப்பட்ட எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த கோவத்தை நான் நேற்று அவருடைய பேச்சில் நான் பார்த்தேன். நான் பட் அதாவது ஒருத்தனை எவ்வளோ தான் அடிப்பீங்க, நீங்கள் அடிச்சுட்டே இருக்கீங்க, அவர் பாட்டு சரின்ட்டு போயிட்டு அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு போயிட்டுருக்காரு. எந்த நடிகர்கிட்டையுமே இல்லாத பன்முகம் கொண்ட ஒரு கலைஞனா. ஸோ நம்ம கமலஹாசனை பார்ப்போம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசரா, ரைட்டரா, டைரக்டர், லிரிக் ரைட்டரு, சிங்கரு. ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் ஹாலிவுட் வரைக்கும் போய் நின்றுட்டு 24 ஹவர்ஸ்க்கே ஒரு 10வது ஒரு டைமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அவருடைய பிரச்சனையே நிறையா இருக்குது. ஃபேமிலி பிரச்சனை, அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் ஆனது, பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுடைய எஜுகேஷன், இவ்வளோ டென்ஷன்லாம் மனசுக்குள்ள சில வழிகளோட அவர் எதை பற்றி கவலைப்படாம முடிட்டுருக்காரு. நீங்கள் இந்த நடிகை வேறு யாரு கூட ஓடி போச்சு, டைவர்ஸ் ஆச்சு, அது காரணம் தனுஷ்னு சொன்னீங்கன்னா முட்டாத்தனமாக இல்லை இது விஷயம் பேசுகிறதுக்கு. அது ஒரு சிந்திச்சு அறிவோடு பேசுகிறாங்க. நேற்று தெளிவாக அடித்தார். ஒரு செங்கலை கூட நீங்கள் பிடுங்க முடியாதுன்னாரு. நான் சொல்கிறேன் அவர் அது பேசுனதே ஜெனியூனிட்டாக பேசியிருக்காருன்னு சொல்ல வரேன். நான் செங்கலை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா தனுஷோடைய இதை கூட பிடுங்க முடியாது நான் சொல்லுவேன். நான் ஏன்னா அவர் ஒரு மனுஷன் எப்போவோ சில விஷயங்களுக்கு ஜாலியாக ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, பேசுகிறாங்க, செய்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் தாண்டி வந்துட்டார். இன்றைக்கி அவருடைய வயசு என்ன, அவருடைய பொறுப்புகள் என்ன, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. சின்ன வயசில் எல்லா பேரும் 1000 சேட்டை பண்ணவங்க தான். சரிங்களா, யாரும் யோகியம்லாம் சொல்ல முடியாது. நிறையா சேட்டை பண்ணியிருக்காங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறமேல அவங்களுடைய பக்குவம் வரும்போது வேறு பயணம் தொடங்குறாங்க. அப்படி தான் தனுஷுடைய பயணம் இப்போ வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அசுரன் மாதிரி ஒரு படம், அப்புறம் ஆடுகிற மாதிரி ஒரு படம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராயன் மாதிரி பலதரப்பட்ட ஜோனரில் அவருடைய ட்ராவலிங் போய்கிட்டு இருக்கு. இப்போ வரக்கூடிய குபேரா கூட நேற்று குபேரா ஆடியோவில் தான் பேசின ஒரு விஷயம். நிச்சயமாக குபேரா படத்துக்கு அவருக்கு ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் கிடைக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் நேற்று சொல்லும் பொழுதே சொல்கிறாரு, என் மேலே இந்த 4 வதந்தியை பரப்பிலாம் நான் அழிச்சலாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, என் செங்கலை கூட ஒரு முடியாதுங்கும் பொழுது இங்கே இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் 23 வருஷமாக என் கூட இருக்கவங்கும் போது ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறார். அப்போ அந்த வதந்தி பரப்புறது அப்படின்னா இத்தனை வருடங்களாக இப்போ ஒரு முறை கூட வாயா திறக்கலாம். அவர் எப்போ வேணால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுக்காம அமைதி காத்தவர் எந்த இடத்துல கோவப்பட்டாட பாவீங்களா அப்படின்னு இந்த முறை பேசியிருக்காரு. இதுதான் சார். இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தியோடைய அவங்களுடைய டைவர்ஸுக்கு காரணமே தனுஷுன்னு சொல்லி அந்த சிங்கர் சுசித்ரா ஒரு மேட்டரை போட்டு உடச்சி இப்போ ஆர்த்தியோட அப்பா அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காரு. நீங்கள் ஒருத்தர் மேலே குறை சொல்கிறது நியாயமாக இருக்கணுங்க. நீங்கள் ஓரளவு அதை போனாம்போக்கில் அடிச்சு விட்டு போகிறதா? ஆர்த்தி கூட ஒரு ஃபங்க்ஷனில் ஜெயம் ரவியும் அதில் இருக்கார். அதில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டில்லு செல்ஃபி எடுக்கிறாங்க.
செல்ஃபி ஸ்டில்ல போட்டு இன்றைக்கி நீங்கள் இதை வந்து வந்து ஆர்த்திக்கும் தனுஷுக்கும் இந்த தொடர்பு இருக்குது நீங்கள் பேசுகிறது எவ்வளோ வந்து ஃபுலிஷான ஒருத்தனை மனசாட்சி இல்லாமல் பேசுகிறது இல்லையா அதை அதில் தான் அவர் ரொம்ப கோவப்பட்டார். ஆர்த்தி மேலே அவங்க ஃபேமிலி ஜெயம் ரவி வந்து ஃபேமிலி மேலே ஒரு நல்ல நட்பு இருக்குது அவருக்கு தனுஷ்க்கு. அதை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தினா என்னங்க நியாயம் இது? அந்த பொண்ணோட லைஃப் இருக்குது, பசங்க இருக்காங்கல்ல. ஸோ தனுஷுக்கு வந்து வளர்ந்த 2 பசங்க, ஜெயம் ரவி ஆர்த்திக்கு 2 பசங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அம்மாவை பற்றி இப்படி ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு அசிங்கம் நினைக்க மாட்டாங்களா? அதில் தான் ஒரு பொறுத்து பார்த்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். இப்போ நீங்கள் நினச்சது மாதிரி தனியாக ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு வச்சு சோஷியல் மீடியாலாம் அவர் வந்து அடிச்சிருக்கலாம். அது தனிப்பட்ட முறையில் சொல்கிறது மாதிரி போகணும் தான் வெயிட் பண்ணி இந்த குபேரா ஆடியோ லான்ச்சில் வந்து நித்தியடியாக அடித்து உடச்சிருக்காரு. ரொம்ப எமோஷனல் ஸ்பீச். 23 வருஷமாக மக்களும் அவரோட ரசிகர்களும் பாதுகாப்பாக என்ன தனுஷ் அடித்தாலுமே கெட்ட பேரை வந்து உருவாக்குனாலுமே நாங்கள் கூட இருக்குன்னு சொல்லி அந்த தாங்கி பிடிக்கிறாங்களே, அதுக்கு தான் அவர் எமோஷனல் ஆனது. இத்தனை முறை வதந்திகள் வந்த பொழுது கூட ஒரு முறை வாயை திறக்கவர் இந்த முறை ரொம்பவே எமோஷனலாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் அந்த பக்குவ நிலையில் தான் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அதை வெளிப்படையாக நேற்று உடச்சி பேசிட்டாரு. ரசிகர்கள் குறித்து நிறைய ஒரு எமோஷனலாக கனெக்டாக பேசியிருந்தார். இந்த எப்பவுமே படம் குறித்து பேசுகிறத விட இந்த முறை வந்து அவர் குறித்து பேசியிருந்தார். முதல் முறை அவ்வளோ வெக்ஸாக இருக்காருன்னு சமீபத்தில் கூட அவருடைய ஃபோட்டோ, அவருடைய மகன் யாத்ராவுக்கு வந்து ஒரு பட்டமளிப்பு விழா, இருவரும் சேர்ந்து போகிறாங்க, ப்ரௌட் பேரண்ட்ஸ்ன்னு போடுறாரு. அதாவது ஸோ இந்த இடத்துல உரிமைக்குரிய பெற்றோர்கள் மாதிரி ரஜினி சாரே ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னுடைய பேரன் முதல் மைல்களை எட்டி விட்டான்லாம் போட்டிருந்தாரு. என்ன நடக்குது சார்? ரஜினி சார் வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு நடிகர் சகாப்தங்கிறத விட்டுட்டு அவரும் ஒரு பொண்ணுக்கு ஒரு தந்தை அப்படிங்கும்போது ஐஸ்வர்யோடைய லைஃப் இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவருடைய வழி அவருக்கு தெரியும் இல்லையா? மீண்டும் தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அதோட சந்தோஷம் வந்து ரஜினி சாருக்கு உலகத்தில் இருக்கவே இருக்காது. ஏன்னா சின்ன பொண்ணு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா இருக்காங்க. இப்போ ஐஸ்வர்யா மட்டும் தனிமையில் இருக்காங்க. ஐஸ்வர்யாவையும் வந்து தனுஷ் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணார். ரொம்ப டீப் லவ் 2 பேருமே. இந்த லவ் எல்லாருக்குமே தெரியும். தனுஷோட அக்கா அந்த டாக்டர் அவங்களுக்கும் தெரியும். ஐஸ்வர்யா நல்ல பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்லி சப்போர்ட் பண்ணி இதை 2 பேருடைய ஃபேமிலிலையும் சொல்லி தான் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்த் சாரை பார்க்கணுன்னு பிளான் பண்ணி வீட்டுக்கு போக முடியாது, ஷூட்டிங்கில் போனால் ஃப்ரீயாக பேச முடியாது, கேளமாக்க பண்ண வீட்டுக்கு ரஜினி சார் எப்போ வருவாங்கன்னு தினம் காலைல 9-10 மணிக்கு போய் வெயிட் பண்ணி ஒரு தடவை போய் ரஜினி சார் வரும்போது பார்த்து பேசி அவருடைய விஷயத்தை ஒப்பீனியனை சொல்லி ரஜினி சார் ஐஸ்வர்யாட்டெல்லாம் பேசி ஓகே ரைட் தனுஷ் நல்ல பையன் பண்ணிக்கலாம் போதும். இப்படி எல்லாரோட சமூகத்தில் நடந்த மேரேஜ் தான் அது. பட் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா சீரும் சிறப்பாக நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி அப்பப்போ மேரேஜில் இருக்கும்போது ஐஸ்வர்யோட குடும்பம் நடத்தும் போதே இந்த விஷயங்கள் அடிபடும். அமலாபால் வந்து விஜயை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்காரனா தனுஷுன்றீங்க. அவங்க போய் இன்னொரு பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து தனுஷுன்றீங்க. இந்த நடிகை எப்படி போனாங்கன்னா தனுஷுன்றீங்க. தனுஷ்க்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்டால் இதான் வேலையை அவர் மனுஷன். ஸ்ரீயா காணாம போட்டாங்கன்னா அதுக்கும் காரணம் தான். அதுக்கும் தனுஷுன்றீங்க. எதுக்கு தான் தனுஷுன்னு சொல்கிறதுக்கு? இப்போ பாலிவுட் நடிகை ஒருத்தவங்க வந்து ஒரு நடிகர் இயக்குனர் பன்முக திறமை கொண்டவர் என்ன அப்ரோச் பண்ணார். நேஷனல் அவார்டு வின்னர்னு சொல்கிறாங்க. அவங்க நேஷனல் அவார்டு வின்னருங்கும் போது தனுஷ் மட்டும்தான் நேஷனல் அவார்டு வின் பண்ணாதான் கேள்வி கேட்கல, தனுஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து தனுஷ் அடிக்கிறதுன்னு சில குரூப் இருக்கும் மீடியாவில், அவங்க வந்து இது தனுஷ் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் தனுஷ் அடிக்க ஒரு குரூப்புங்கிறீங்க, சம்மந்தமே இல்லாமல் எஸ்டிஆர் பேரை போய் இதில் கோத்து விட்றாங்க. சம்மந்தம்லாம் அவங்க 2 பேர் ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறாங்க, சிம்பு தனுஷ் அடிச்சுக்கிறாங்க அப்படிலாம் ஒரு கிளப்பி விட்றாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது. ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. தனிப்பட்ட முறையுமே சிம்புமே இப்போ நம்ம ஆகாஷ் பாஸ்கரன் கல்யாணத்தை பார்த்தோம், 2 பேர் கட்டிப்பிடிச்சு பழைய மேட்டெல்லாம் பரிமாறிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அவங்க நட்பாக தான் இருக்காங்க. இவங்க 3ஆவதாக மனுஷன் ஒருத்தர் கிளப்பி விட்ற விஷயம் தான். அந்த ஐடி விங்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு தனுஷ் ஃபேன்ஸுன்னு அவங்க அடிக்க தான் ஃபேன்ஸாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஜாப், அது மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. நீ இதை போடுன்னா அடிச்சு விட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க. காலைல 9 to 6 மணி வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படி கிளப்பி விட்ற விஷயங்கள் தான் அப்படியே பண்ணுச்சு. பட் அதை தனுஷும் சிம்புவும் தெரியும் அவங்களுக்கு, இது ஒரு கேங் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. பட் அந்த ஃபேன்ஸ் அடிக்கிறது மாதிரி பண்ணாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. தனுஷ் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பொறுத்து பார்த்தா நேற்று பொங்கி எழுந்தார் அவர். ஸோ நான் அதாவது என்னுடைய மக்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, இதுக்கு மேலே அப்படின்னு மேலே கேட்பீங்கன்னா அது நம்ம ரஜினி சார் சொல்கிறது மாதிரி தான். ஸோ எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த ஒரு பெண் தான். இதுக்கு மேலே தனுஷை அடிக்கிறவன் தயவுசெய்து யோசித்தடிங்க. இருந்தால் பேசுனீங்கன்னா நேருக்கு நேராக சொல்லுங்கன்றேன். நீ நேருக்கு நேரம் சொல்லாமல் மறைமுகமாகவே பேசுகிறேன்னு என்ன அர்த்தம்?
தனுஷுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குங்க. அதை பொறுக்காத சில பேர் தான் இந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. சரி சரி, இப்போ இந்த தனுஷ் படம் குறித்து பேசிடுவோம். இந்த குபேரா படம் கிட்டத்தட்ட ஒரு தாராவி கதை அம்சத்தில் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் ஜானரில் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ தாராவி கதை அம்சத்தில் பல படங்கள் வந்திருக்கு. நம்ம ரஜினி சாரே படம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த படம் நிச்சயம் தேசிய விருதை வாங்கி தரும் சொல்கிறாங்க. படம் எந்த அளவுக்கு சிறப்பாக வந்துருக்கு? கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு ஒரு தகவல் வந்துருச்சு சார். ஹைதராபாத்தில் நண்பர்கள் மத்தியில் கேட்டேன் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு அங்கே படம் பார்த்துட்டாங்க. படம் பிரமாதமாக வந்திருக்கு. தனுஷ்க்கு ஸ்பேஸ் நாகார்ஜுனன் நிறைய கொடுத்துருக்காரு. தக்லைஃபில் எப்படி சிம்புக்கு வந்து கமல் கொடுத்தாரோ அதே மாதிரி வந்து நாகார்ஜுனன் வந்து தனுஷ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட் முக்கியமாக அதை கொடுத்துருங்கன்றாரு. இதில் நாகார்ஜுனாவும் தனுஷும் சேர்ந்து அடிக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவல். கண்டிப்பாக இந்த படம் சேகர் கமுலா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சாதாரணமாக ஒரு 12-15 படம் டைரக்ட் பண்ணுவார். பேசப்படக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். அமெரிக்கன் இதில் வந்து ஒரு இலக்கிய இதில் படித்தவர்னு வச்சுங்களேன். ஸோ இதில் வந்து தனுஷ்க்கு வந்து பலதரப்பட்ட கெட்டப்பில் ஸ்டைலில் வர்றாரு மாட்டதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும் தனுஷுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி. படம் பார்த்தவர்கள் பிரமாதமாக இருக்குது. தனுஷ்க்கு நேஷனல் அவார்டு கண்டிப்பாக அந்த படம் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. சரி சரி, இப்போ அந்த படம் சார்ந்து நேற்று பேசினார், ஃபேன்ஸ் கிட்ட பார்த்து பொங்கன்னாரு. எனக்கு வந்து அப்புறம் சந்தோஷம்னு வழக்கம் போல ஒரு இப்போ அவரு ஒன்று எப்படி ரஜினி சார் ஃபார்முலாவே தனுஷ் கையில் எடுத்த மாதிரி சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது தேடுங்க அப்போ நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணார். ரொம்ப க்யூட்டாக நிறைய விஷயங்கள் பேசினார் சார். பக்குவம் தெரியுது இல்லை அதில்? ஆமாம், அதான் முக்கியம். இப்போ முன்னெல்லாம் வந்தால் ஒரு சும்மா ஒரு கிளாப்ஸ் வாங்குறதுக்காக பேசுறதுக்கு தாண்டி இப்போ அந்த ஃபேன்ஸை பக்குவப்படுத்தணும் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அது நிச்சயமாக தெரியுது. இப்போ தனுஷ் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாம். இப்போ ஐஸ்வர்யாவோடு அன்று சேர்ந்து அந்த புகைப்படத்துக்கு பிறகு யாத்ரா லிங்க 2 மகன்கள் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தான் வளர்க்குறாங்க. இவர்களுக்காக இணைவார்கள் மீண்டும் அப்படின்னு ஒரு சொல்லப்படுது. ரஜினி சார் ஃபோன் செய்தே இதற்காகலாம் பேசினார் அப்படின்னா ஒரு தகவல் போயிட்டு இருக்கே, உண்மையா? அப்படி ஏதாவது 100% உண்மை. ரஜினி சார் எப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்கன்னு அந்த நிமிஷ கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய வலியும் வேதனையும் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். ஸோ இதை வந்து இது ரஜினி சார் ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காங்க. தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேர்றதுக்கான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. பசங்க அதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் ஒன்றா இருக்கணும், அப்போ தான் நாங்கள் சந்தோஷம் வர முடியும், அடுத்த லெவலுக்கு ஸ்டேஜுக்கு போக முடியும்னு சொல்லி பசங்களுடைய முயற்சி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. யாத்ரா லிங்கருடைய முயற்சி தான் 2 பேரும் இங்கே மீட் பண்ணுது. அதுக்கு ஒரு கருவியாக அவனுடைய படிப்பு விஷயத்தில் வந்து கரெக்டாக லாக் ஆச்சு. தனுஷ் ஒரு ட்வீட் போட்டார். ஐஸ்வர்யாவும் ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது கண் திருஷ்டி பட்டது மாதிரி 2 பேரும் வேலைக்கு போனாங்க இல்லையா. தனிமை இந்த ஒரு 3 வருஷம் வந்து நிறைய பேருக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஐஸ்வர்யாக்காக தனுஷ் ஒரு பாட்டு பாடுவார். அந்த கிளிப்ஸ் அப்போ பயங்கர வயலில் இருக்கும் சார். அந்த மாதிரி அதற்கு முன்பு அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு கப்புள்ஸ் பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பெரிய பேரடியாக இருந்தது. மீண்டும் இணைந்தால் மகிழ்ச்சி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபோட்டோவை பார்க்கும்பொழுது முன்பு எப்படி இருந்தாங்களோ அதை விட ஒரு நல்ல ஒரு பாசத்தோடு இருக்காங்களே. அதை பார்க்கும்போது தான் நீ உண்மையிலே டைவர்ஸ் ஆச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தானே வருது. கோர்ட் உடனே டைவர்ஸ் தராது சார். 1 இயருக்கு டைம் கொடுக்கும், நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்க எல்லாம் ஒன்று. அதுக்கு மீறி சில விஷயங்கள் நடந்தது. இப்போ என்னென்னா ரொம்ப வந்து பொசிட்டிவாக இருக்கும் போது தான் சில பிரச்சனைகள் வெடிக்குது. தனுஷ் வந்து நைட் ஷூட்டிங் போயிட்டு வரலாம், 2 மணிக்கு வரலாம். இவங்க அக்கறையோடு கேட்குற விஷயங்கள் தான். அது அக்கறை வந்து மீறி சந்தேகம் ஒரு பார்வை ஒன்று படுறது மாதிரி தெரியுது. அப்படி தான் ஆர்த்தி ஜெயமணிக்குள்ளே வந்த விஷயங்கள் இது தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி வந்தது தான் கொஞ்சம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிரிஞ்சு போனாங்க. இந்த 3 வருட தனிமை 2 பேருக்கும் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம். அதனுடைய விளைவு தான் இந்த பையனுடைய பட்டமளிப்பில் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்குள்ளே பார்க்கும்போது பிரிஞ்சிருக்காங்களா டவுட் நீங்கள் கேட்டது மாதிரி சந்தேகமாக வருது. ஒன்றா தான் வந்திருக்காங்க பசங்களுக்காக அப்படின்னு தான் தோணுது. கண்டிப்பாக இணையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸ் அதை எதிர்பார்க்குறாங்க, ஃபேன்ஸும் அதான் எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக சார். இப்போ நேற்று ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின விஷயங்கிறது பல விஷயத்துக்கு பதிலடி கொடுத்தாச்சு. என்னை பற்றி வதந்தி பரப்பாதீங்க, பரப்புனாலும் ஒரு பயணம் கிடையாது, உங்களால் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி டேரிங்காக அடிச்சிட்டாரு. ஃபஸ்ட் டைமாக தனுஷ் அவர்கள் இப்படி பேசுறது ஓப்பன். ஆமாம், நிச்சயமாக இத்தனை வருஷத்தில் அவர் ஒரு வதந்தி கூட பதில் சொன்னது கிடையாது. முதல் முறையாக பேசியிருக்கிறாரு. பொறுத்து வந்து பார்ப்போம். அவர் சொன்னதை போல் படமும் வீரியமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேஷனல் அவார்டு உறுதின்னு வர சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா. அது போன்று வந்தால் நிச்சயம் சந்தோஷம் தான் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி சார்.